வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது மிக மிக அவசியங்க. ஜனவரி 4ல வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. தொழிற்சங்கங்களுடன் 27ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்துல ஆல்ரெடி ஒரு பார்ட் ஆஃப் பணி நியமனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஸோ மீதி பணி நியமனங்கள் அனைத்தும் இன்னும் சில தினங்கள்ல அ டிசம்பர் 28ஆம் தேதி அனைவருக்கும் நேர்காணல்கள் நடத்தப்பட்டு, அதுல செலக்டவர்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க. போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் ஜனவரி 4ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள நிலையில், தொழிற்சங்கங்களுடன் வரும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 4ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இது குறித்து தொழிலாளர் தனி இணை ஆணையர் அனுப்பிய கடிதத்தில் என்ன கூறியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் சென்னை தேனாம்பாட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நல வாரிய கட்டடத்தில் தொழிலாளர்கள் ஆணைய அலுவலகத்தில் தொழிலாளர்கள் தனி இணை ஆணையர் முன்னிலையில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் நிர்வாகங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருக்குண்டான பணியிடங்களை அதிக அளவில் இன்னும் சில தினங்களில் கொண்டு வர இருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை இப்பொழுதிருந்தே பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இந்த 2024ஆம் ஆண்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ டிஎன்எஸ்டிசியில் கண்டிப்பாக 25,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உருவாக்க போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. டிரைவர், கண்டக்டர் இந்த 2 பணியிடங்களை 25,000க்கு மேற்பட்டு இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயாராக வைத்துக்கொள்ளணும். எப்பொழுது வேண்டுமானாலும் 2024 அறிவிப்பு வெளியிடப்படலாம். ஸோ டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்துமே நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.